லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு ரொம்ப வருஷங்களாக வெளிநாடுகளில் ரொம்ப காமனாகவே நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் வெரி ஃபியூ சென்டர்ஸ் ஆர் டூயிங் பீடியாட்ரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். இது காவேரிக்கு முதல் கேஸ் கிடையாது. we have already done 8 pediatric liver transplants in the last 1.5 years. இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 4 month old பேபி, ரொம்ப சின்ன பச்சிளம் குழந்தை. வெயிட் பார்த்தீங்கன்னா 5 கிலோ தான் இருந்தது நம்ம கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது. குழந்தை வரும்போது இந்த குழந்தைக்கு என்ன மாதிரி நோயின்னு சொன்னீங்கன்னா, ப்ராக்ரெசிவ் ஃபெமிலியல் இன்ட்ராஹெப்பாட்டிக் கோலிஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பிறப்புல இருந்தே அவங்களோட கல்லீரலில் இருக்கக்கூடிய லிவரில் இருக்கக்கூடிய பைல் டக்ட்ஸ் பித்தக்குழாய்கள் வந்து வளர்ச்சி இல்லாமல் போகிறது. இதனால என்ன ஆகும்னா, நாள் ஆக குழந்தையோட மஞ்சக்காமலை வந்து அதிகமாகிட்டே போய் ஒரு ஸ்டேஜில் லிவர் ஃபெயிலியருக்கு போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு இது வந்து 1 மாதங்கள் ஆகலாம், 5 மாதம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் போகலாம். பட் இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 3வது மாதத்துலேருந்தே நோய் முற்றி போய் லிவர் ஃபெயிலியரில் வந்து நம்மக்கிட்ட வரும்போது 4 மாத குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 4.5 to 5 கிலோ தான் அவங்களோட வெயிட் இருந்தது. நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா குழந்தைய வந்து காப்பாற்ற முடியாதுன்ற ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வந்தாங்க. மஞ்சக்காமால கிட்டத்தட்ட 15 to 20 வரைக்கும் இருந்தது. அவங்களோட மதர் வந்து முன் வந்து கல்லீரல் கொடுக்கறதுக்காக ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தென் வி டெஸ்டட் த மதர், வி டெஸ்டட் த பேபி, மேட்சிங் எல்லாம் பார்த்துட்டு தென் வி வென்ட் ஃபார் அ லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது சொந்தத்திலே இருக்கிற ஒருத்தவங்க வந்து கல்லீரல் கொடுக்கறது தான் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் லிவர் வளரக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு சின்ன பகுதி லிவர் அதை கட் பண்ணி எடுத்தோம்னா அது லிவர் வளர்ந்து வந்துடும். அதே மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க அம்மா கிட்டே இருந்து நம்ம வந்து ஒரு லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் மூலமாக, முன்ன மாதிரி டோனருக்கு வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் இப்போ நம்ம பண்ணுறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு லாப்ரோஸ்கோப் மூலமாகவும் ரொபாட்டிக் மூலமாகவும் பண்ணுறோம். ஸோ அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் மூலமாக ஒரு 110, 120, 130 கிராம் அவங்களோட இடது பக்கம் லிவர்லேருந்து நம்ம ஒரு 120 கிராம் லிவரை மட்டும் கட் பண்ணி 130 கிராம் கட் பண்ணி எடுத்தோம். அந்த லிவர்லேருந்தும் 100-110 கிராம் உள்ளே வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தனால ஒரு 20 கிராமை குறைச்சிட்டு ஒரு 100-110 கிராம் லிவரை வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம உள்ளே வச்சு பொருத்தினோம். இதில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல என்ன ஒரு சிரமம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கெல்லாம் அந்த குழந்தை சின்னதாக இருக்கோ அவ்வளோக்கெல்லாம் அவங்களோட ரத்த குழாய்களும் ரத்த நாளங்கள் பித்த குழாய்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். we are talking about 2 millimeter vessel, 2 millimeter ரத்த குழாய்கள், 2 millimeter பைல் டக்ட், இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த குழந்தையோட எடையே 4-5 கிலோ இருக்கும்போது அதுக்குள்ள அந்த ஒரு லிவரையும் பொருத்தி அந்த ரத்த குழாய்களை கனெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அதுக்கான நம்ம மேக்னிஃபிகேஷன்லாம் யூஸ் பண்ணி லூப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது மேக்னிஃபிகேஷன் யூஸ் பண்ணி அதை பெருசாக பார்த்து அதை பண்ண வேண்டியிருக்கும். டோனர் ஆப்ரேஷன் ஒரு 2-4 மணி நேரம் நடக்கும். இந்த குழந்தைக்கான ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-8 மணி நேரம் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களோட அந்த டேமேஜான அந்த கல்லீரலை முழுக்க எடுத்துட்டு இந்த சின்ன பகுதி கல்லீரலை உள்ளே பொருத்தி அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணணும். இதில் சர்ஜரி மட்டும் இல்லை, இது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து கொடுக்கறது. ஒரு 4.5 வயசு 4 மாத குழந்தைக்கு முழுக்க மஞ்சக்காமலை இருக்கும்போது லிவர் ஃபெயிலியர் இருக்க ஒரு குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு 8 மணி நேரம் ஆப்ரேஷனை தாங்கி அந்த குழந்தை வெளியில் வரத்துக்கு மயக்க மருந்து கொடுக்கறதுக்கும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் தேவை. டாக்டர் விக்னேஸ்வரன் நம்ம ஹெட் ஆஃப் அனஸ்தீசியா, அவர் அதை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அனஸ்தீசியா கொடுத்து அந்த குழந்தைய வந்து ஸ்மூத்தாக ஆப்ரேஷன் முடித்து எந்த ஒரு பிளட் லாஸும் இல்லாமல் நல்லபடியாக முடித்து அந்த குழந்தைய நம்ம வந்து வெளியில் கொண்டுட்டு வந்தோம். இது எல்லாத்தோட முக்கியமானதுன்னு சொல்ல போனால் ஆப்ரேஷன் ஒரு மிகப்பெரிய விஷயம், அதுக்கான அனஸ்தீசியா கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம்னாலும் அந்த குழந்தை ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த இன்டென்சிவ் கேர் ஐசியூவில் நம்ம பார்த்துக்கிறதுக்கு அதுதான் மிகப்பெரியது. ஒரு 4 மாத குழந்தைக்கு பல லைன்ஸ் பிளட்டு கொடுக்கறதுக்கோ இல்லை பிளட்டு ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறதுக்கு, மருந்து கொடுக்கறதுக்கு, டியூப்ஸ், இத்தனை டியூப்ஸையும் வச்சு அந்த குழந்தைய வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு பிரமாதமான ஒரு பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் டீம் இருக்குது. அதை ஹெட் பண்ணுறது டாக்டர் சிவராமன். அவர் வந்து நம்ம பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர், அதாவது பச்சிளம் குழந்தைங்களுக்கான ஐசியூ ஹெட். அவர் சில மாத குழந்தைங்களே பார்த்துக்கக்கூடிய, அதுவும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சில மாத குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பயிற்சியும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. டாக்டர் சிவராமன் அந்த பகுதியோட ஹெட். அவரோட ஒத்துழைப்பும் அவரோட உழைப்பும் இதில் வந்து நிறையவே இருக்குது. அவர் நம்மளோட கிரிட்டிக்கல் கேர் டீம் டாக்டர் விக்னேஷ், டாக்டர் கௌதம்,
இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைய வந்து அலாங் வித் நர்சஸ் அவங்களும் நம்ம வந்து அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணலைன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா வந்து 24 மணி நேரம் கூடயே வந்து ஒரு நர்ஸ் கூட இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து ஒரு 20 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணி நல்ல நிலைமையில் அனுப்புகிறோன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் நர்சிங் கேரு, பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் டீம் எல்லாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட சில ரத்த குழாய்களில் நம்ம ஸ்டென்ட் போட வேண்டியிருந்தது. அந்த சமயங்களில் வந்து டாக்டர் சத்யநாராயணன் நம்ம இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியோட ஹெட் அவரும் வந்துட்டு பிரமாதமாக அந்த ஒரு சின்ன ரத்த குழாய்க்குள்ள ஒரு ஸ்டென்ட்டை வந்து மண்ணீரல் வழியாக உள்ளே போய் போட்டது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரேர் ப்ரொசீஜர்ஸ். அதுவும் வந்து அந்த லிவருக்கு நல்லா ரத்த ஓட்டம் கொடுக்கறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒருத்தரால் செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. ஒரு சர்ஜன், ஒரு அனஸ்தீசியா கிரிட்டிக்கல் கேர் டீம், பீடியாட்ரிக் ஐசியூ டீம், நர்சஸ், இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், இப்படி பல பேர் அடங்கிய குழு. இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி இருக்குது. பல லிவர் ஃபெயிலியர் குழந்தைங்களை நம்ம இன்றைக்கி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அடல்ட்ஸ் வைத்தியம் பார்த்துட்ருக்கோம், மாதம் 6லேருந்து 8 டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் அடங்கிய குழு அடல்ட்ஸையும் பீடியாட்ரிக்லையும் லிவர் ஃபெயிலியரும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணால் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பிகாஸ் லாப்ரோஸ்கோப்பில் பண்ணனால 3வது நாள் 4வது நாள் அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களே குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது குழந்தைய பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு நார்மல் லைஃப்க்கு திரும்பி வந்துட்டாங்க 20 நாள். தேங்க்யூ. சொன்ன மாதிரி இது ஒரு சேலஞ்சிங் கேஸ். இது வந்து மற்ற சேலஞ்சஸ் நாங்கள் பார்த்தது இல்லைன்னா சின்ன குழந்தை சைஸ், வெயிட் ஆஃப் தி பேபியும் ரொம்ப ஸ்மால், 4 கிலோ அண்ட் 4 months. ஏன்னா அது வந்து நான் ஆக்சுவலாக நார்மலாக 4 மாதத்தில் வந்து பேபி வெயிட் வந்து ஒரு 6 கிலோ டபுள் ஆகிருக்கும். 6 கிலோ பிறக்கிற வயசு 2.5 இருந்தால் 6 கிலோ இருக்கும். பட் இது அது வளர்ச்சி கம்மியாக இருந்ததுனால, கல்லீரல் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால வளர்ச்சி கம்மியாக இருந்ததுனால, நார்மலோட எல்லாம் சின்ன சைஸாக இருந்ததுனால அதில் அந்த பேபியில் நமக்கு அனஸ்தீசியா கொடுத்து மயக்கத்துலேயே 10 மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு ஹேண்டில் பண்ணுறது அது எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங். பட் இதெல்லாம் எப்படி பாசிபிள்னா பிகாஸ் ஆஃப் தி அட்வான்ஸ் இன் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நாட் ஓன்லி தட் அட்வான்ஸ் இருந்தாலும் பட் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் ஹேஸ் டு பி தேர். அந்த அளவு ஃபெசிலிட்டி இருந்தாலும் அந்த அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் இஸ் leading the lead by an example. As you know, we are the JC accredited hospital, so we have all the infrastructure, equipments, manpower, skill and everything to handle these sort of babies and cases. The baby வந்து ஒரு 2 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க 3rd week டிஸ்சார்ஜ் ஆகி போகுது. அது தென் மை ஐசியூ ஹெல்ப் பை த பீடியாட்ரிக் இன்டென்சிவ் டாக்டர் சிவராமன் அவருடைய ஹெல்ப்னாலையும் இட்ஸ் மல்டிடிசிப்ளினரி டீம் ஒர்க். இது வந்து ஒரு சிங்கிள் மேன் கிரெடிட் எடுத்துக்கிறதோ அதுவும் கிடையாது, ஒருத்தரோட உழைப்புலேயே வந்துட முடியாது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சிங் கேசஸை வந்து எந்த ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மல்டி டிசிப்ளினரி டீம் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் வந்து தலை சிறந்து விளங்குறது நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல். வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த பேபியை பற்றி. தமிழ்நாடு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னால இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்மளால் இந்த அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் கூட தமிழ்நாடு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமாலேயே நம்மளால் அந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாகவே பண்ணி பாப்பாவை நல்லா வெளியே கொண்டு வர முடியுது. ஸோ ஒரு ஆஃப்ரிக்கன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, இட் டேக்ஸ் வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு. ஸோ அவ்வளோ பேர் வேணும் ஒரு குழந்தைய வளர்த்தெடுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட இந்த சர்ஜரிஸ், இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் அ ஹியூஜ் டீம் அண்ட் ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பேஷண்ட்ஸுக்கு அஃபோர்டபுளாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த தமிழ்நாடு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு we were able to do it. அவங்க ஆக்சுவலி they didn't even spend a single penny. சுத்தமாகவே செலவு பண்ணாமல் we gave a best treatment and the child came out well. ஸோ இது இல்லாமல் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னா, அவங்க ஆல்ரெடி அந்த பாப்பா இருக்கிற 4 மாசத்துல ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்துட்டு செட் அடுத்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் பார்த்துக்கோங்க, சர்ஜரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தான். அடுத்த 4வது நாளே சைல்டு கேம் வித் இன்ஃபெக்ஷன், ஃபுல் செஸ்ட் இன்ஃபெக்ஷன், அவ்வளோ வீஸு, ஃபுல் ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன்ஸோடு இருந்தாங்க. ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்லேருந்து கொஞ்சம் செட்டில் பண்ணி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கலான்னு பார்த்தா அந்த தூரம் டைம் கூட கொடுக்க முடியல. ஏன்னா விட்டா லிவர் ஒரு சைடில் ஃபெயில் ஆயிரும், இன்னொரு பக்கம் பார்த்தா ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ வெயிட் பண்ணலாம்னா வெயிட் பண்ணக்கூடிய டைம் இல்லை. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன் செட்டில் பண்ணுறப்பே வி டுக் ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஈவன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஐசியூவில் பாப்பாக்கு வென்டிலேட்டரில் வச்சிருக்க வேண்டியதாக இருந்தது ஒரு 4-5 days. அந்த டைம்லேயுமே நிறையவே ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இட் வாஸ் நாட் ஒன்லி லிவர், ஒன்லி லிவர்னு எடுத்துக்காம மற்ற சிஸ்டம்ஸும் இன்வால்வ் ஆகிருந்தது. ஸோ இட் வாஸ் அ காம்ப்ளிகேட்டட் கேஸ் டு பிரிங் இட் அவுட்.
ஸோ என்ன மெசேஜ் நீங்கள் கொண்டு போகணுன்னா, பிகாஸ் ஆஃப் த தமிழ்நாடு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதோட ஹெல்ப்னால ப்ளஸ் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி பேஷண்ட்ஸுக்கு கிடைக்க முடிஞ்சது. ஸோ அதனால் we are able to give a good outcome and parents are very happy that even though they are not affordable, கவர்மெண்டோட ஹெல்ப்னாலையும் ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாக்டர்ஸ் டீம்னாலையும் பாப்பா இப்போ நல்லா இருக்காங்க. they are very happy.